பொங்கலை காக்கா சாப்பிடக்கூடாதுன்னு அதுல மண்ணள்ளி போட்ட. இப்ப இங்க இருக்கிற அந்த பொங்கல் பானையை எடுக்க போறியே, என்னாச்சு? ஐயோ, இந்த பொங்கல்ல விஷம் கலந்திருக்குங்க. பொங்கல்ல விஷம் கலந்திருக்கா? என்ன மல்லி சொல்ற? ஆமாங்க, விஷம் கலந்திருக்கு. இந்த சுடர் எல்லாரையும் ஒரேடியா கொல்ல பாத்திருக்கா. அதுக்கு பிளான் பண்ணி தான் நம்ம எல்லாரையும் இங்க வர வச்சிருக்கா. என்ன என்ன சொல்ற? பொங்கல்ல நான் விஷம் கலந்தனா? நான் உனக்கு என்னடி கெடுதல் பண்ண? எல்லாரும் மறுபடியும் சேர்ந்து இருக்கணுங்கிறதுக்காக தானே இப்படி ஒரு விழாவுக்கே ஆசைப்பட்டேன். அத நாசமாக்கிட்டியேடி. ஏய் சுடர், இந்த அழுகிறது, கண்ணீர் வடிக்கிறது, இந்த நாடகம் போடுறது இதெல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோ. ஏன் கிட்ட வந்து வேஷம் போடாத. நீ எல்லாரையும் கொல்றதுக்கு தான் இந்த வேலை பாத்திருக்க. அம்மா, நீ என்ன முட்டாளா? அவ ஒன்ன கொல்றதுக்கு முயற்சி பண்ணான்னு சொல்லு, நான் ஒத்துக்கிறேன். எங்களை எதுக்குமா இவ கொல்ல பார்க்கணும்? இவளுக்கு கோடி கணக்குல சொத்து சேர்த்து வச்சுக்கிற அப்பானா, இன்னொரு கோடீஸ்வரன் ஆக போற புருஷன் இருக்காரு. எங்களை எதுக்கு இவ கொல்ல போறா? உங்களுக்கு புரியவே புரியாது. அவ கொல்றதுக்கு திட்டம் போட்டாங்கிறது உண்மைதான். மல்லி, நீ சொல்றதுக்கு என்னாலே நம்ப முடியல. யாராவது எல்லாரையும் கொல்லணும்னு நினைப்பாங்களா? கோயில் பொங்கல்ல விஷம் வைப்பாங்களா? எங்க அங்க யாருங்க பொங்கல் வச்சது? ஏன் நாங்க தான் வச்சோம். என்ன விஷயம்? அந்த பொங்கலை சாப்பிட்ட காக்காங்க செத்து கிடக்கு. காக்காங்க சாப்பிடக்கூடாதுன்னு நான் அதுல மண்ணள்ளி போட்டேனே. அதுக்கு முன்னாலே சாப்பிட்டுருக்கும் போல இருக்குமா. பாவமா, அநியாயமா செத்து கிடக்குதுமா. இப்ப அது நம்புறீங்களா? இந்த பொங்கல்ல விஷம் இருக்குன்னு சொன்னேன்ல, நம்புறீங்களா? நான் பண்ண பொங்கல்ல விஷம் இருக்கா? அது எப்படி வந்திருக்கும்? ஏய் ஏய், எதுக்குடி நான் பண்ண பொங்கல்ல விஷத்தை கலந்த? நான் நிம்மதியா வாடுறது உனக்கு பிடிக்காதா? கோவில்ல ஒரு சாமி கூட கும்பிட கூடாதா? எதுக்குடி கூடவே வந்து என் சந்தோஷத்தை கெடுக்கிற? ஏய் சுடர், விஷத்தை வச்சு எல்லாரையும் சாவடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணது நீ. நீ எம்எல்ஏ பழி போட பாக்குறியா? உன்ன மல்லி, மல்லி, போயிடு முதல்ல. எடுக்கலையா? சொன்ன குலதெய்வ கோயில்ல பண்றா, இல்லைங்க ஒரு கொலை எடுக்க மாட்டேன். சொல்லிட்டேங்கல்ல. விடு மல்லி. நீ வாமா. என்ன மல்லி? பாத்தீங்களாங்க, பாத்தீங்களா எதுக்கு அவ என்ன கூப்பிடுறான்னு குழம்பிட்டே இருந்தேன்ல? இதுக்குதான் கூட்டிட்டு வந்திருக்கா. எல்லாரையும் கொலை பண்ணி அந்த பழிய என் மேல போடுறதுக்கு தான் என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்கா. ஏய், மறுபடியும் சொல்றேன், என் பொண்ணு உன்ன மாதிரி அண்ணாடங்காட்சி கிடையாது. இவ ஒண்ணு உன்ன மாதிரி வீடு இல்லாம தெருவுல திரியற கிடையாது. இவ இந்த கோடீஸ்வரன் வீட்டு பொண்ணு. இவ எதுக்குமா எங்களை கொலை பண்ண போறா? உனக்கு அந்த நோக்கம் இருந்திருக்கும். நீதான் ஒண்ணு இல்லாத குடும்பத்துல இருந்து இங்க வந்தவ. நீதான் எங்களை எல்லாம் கொலை பண்ணிட்டு மொத்த சொத்தையும் எடுத்துட்டு போகணும்னு முடிவு பண்ணிருக்க. மரியாதையா நீ சொல்லு, நீ எதுக்கு இந்த பொங்கல்ல விஷம் வச்ச? சொல்லு. நான் பொங்கல்ல விஷம் வைக்கல, இவதான் வச்சிருக்கா. நம்புங்க. அப்பா, இப்பதான் எனக்கு ஞாபகம் வருதுப்பா. நாம விளக்கேத்துறதுக்காக போனோம்லப்பா. திரும்ப வரும்போது இவ பொங்கலை எதையும் கலக்கிறத நான் பார்த்தேன். ஒரு பாட்டில இருந்து எடுத்து அதை அப்படியே கலந்தா. நான் கூட மனமா இருக்கிறதுக்காக தான் எதையும் கலக்குறான்னு நினைச்சேன். இப்பதான்ப்பா எனக்கு அது புரியுது. இவ அதுல விஷத்தை கலந்திருக்காப்பா. ஏய், நான் இந்த குடும்பத்துல ஒருத்தி. இது ஏன் குடும்பம். இவர் ஏன் புருஷன், வெண்பா ஏன் பொண்ணு. நான் எதுக்கு ஏன் குடும்பத்தை கொலை பண்ணணும்? சொல்லுடி, நான் எதுக்கு கொலை பண்ணணும்? நீ தாண்டி எவ்வளவு ஒருத்தி. ரேணுக்கான வேஷம் போட்டு இங்க இருக்கிற சுடர். நீ பெருசா பிளான் போட்ட, நான் எதையுமே நடக்க விடல. அதனால தானே எல்லாரையும் கொலை பண்ணிட்டு பழிய என் மேல போடலான்னு முடிவு பண்ணிட்ட. சொல்லுடி, நீ சுடர் தானே? பாத்தீங்களா,
அவ எப்பெல்லாம் மாட்டிக்கிறாளோ அப்பெல்லாமே இந்த கத்தி எடுத்துதான்ப்பா என் நெஞ்சிலேயே குத்துவா. எல்லா கேள்விக்கும் என்னால பதில் சொல்ல முடியும். ஆனா இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் என்கிட்ட பதில் இல்லப்பா. இல்லப்பா. மறுபடியும் மறுபடியும் அவ என்ன சுடன்னு சொல்றா. நான் என்னப்பா செய்ய முடியும்? என்னால முடியலப்பா, முடியல. மாப்பிள, இவ்வளவுதான் இவளுக்கு மரியாதை. இத்தனை நாள் இவ பண்ண எல்லா அட்டூழியத்தையும் உங்களுக்காக தான் நான் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். என் பேத்தி இவளையும் அம்மானு கூப்பிட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். இனி ஒரு நிமிஷம் நான் பொறுத்துக்கிட்டு இருக்க மாட்டேன். இன்னொரு தடவை என் பொண்ண ரேணுகா இல்ல இவ சுடர்னு சொன்னா இங்க ஒரு கொலையே நடக்கும். மாப்பிள, நிறுத்துங்க. மல்லி மட்டும் இல்ல, இப்ப நானும் சொல்றேன். இப்ப ரேணுகா இல்ல, சுடர் தான். அடி பாவி, விஜயை நம்ப வச்சிட்டியா? ஐயோ. மாப்பிள, இவ உங்களையும் கெடுத்துட்டாளா? உங்க மனசுலயும் நெஞ்ச கலந்துட்டாளா? கொஞ்ச நாள் என் பொண்ணு அங்க இல்ல, உங்களை தனியா வச்சு காதுல மந்திரத்தை ஓதி உங்களையும் இப்படி பேச வச்சுட்டாளா? மாப்பிள, நிறுத்துங்க. நான் ஒண்ணு சின்ன குழந்தைலாம் கிடையாது. என்னெல்லாம் யாரும் அப்படி நம்பலாம் வைக்க முடியாது. மல்லி எத்தனையோ தடவை சொன்னா உங்க ரேணுகா இல்ல, ரேணுகா இல்லன்னு. அப்ப நான் நம்பினேனா? நான் இவ்வளவுதான் நம்பிக்கிட்டு இருந்தேன். அவளை நம்பி கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் அவளை கூட்டிட்டு போனேன். ஆனா ஒரு தடவை நான் என் காது பட கேட்டேன். இவளே வாயால சொன்னா அவ சுடர்தா சுடர்தான்னு அவளே சொன்னா. இதை என் ரெண்டு காதால நான் கேட்டேன். அப்படி கேட்டேன்னு நம்ப மாட்டீங்களா? மாமா, என் அக்காவே சொன்னான்னு சொல்றீங்க. எப்ப மாமா என் அக்கா சொன்னா? அதுக்கு என்ன சாட்சி இருக்கு? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவ வெண்பா கால்ல வெந்நீரை கொட்டினா. அன்னைக்கு பேசினா. அத நான் என் காதால கேட்டேன். அங்க நடந்தது நீங்க எப்படி மாமா கேட்டிருக்க முடியும்? நீங்க தான் அங்க இல்லவே இல்லையே. அது எப்படின்னு தெரியல. அங்க மல்லிக்கும் இந்த சுடருக்கும் சண்டை நடந்தப்ப மல்லியோட போன் ஆன் ஆயிடுச்சு. தெரியாம விரல் பட்ட ஆன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ தோ இப்ப பேசுற எல்லா விஷயத்தையும் நான் கேட்டேன். நான் யாருன்னு உனக்கு தெரியும்ல? நான் சுடர்தான் சுடர்தான் சுடர்தான். என் பொண்ணு கழுத்துல இருந்து கையாடு. பாருங்கப்பா, வேடு போகுது, என்ன அடிக்க வரா. அப்பா அப்பா, அன்னைக்கு ஒரு நாள் இவ குரலை மாத்தி மாத்தி பேசினா. என்ன மாதிரியே பேசினாப்பா. எனக்கு கூட அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. எப்படி இவ என்ன மாதிரி பேசுறான்னு நானே குழம்பிட்டேன்ப்பா. அன்னைக்கு என் பொண்ணு கால்ல வெந்நீர் கொட்டி இருந்துச்சா, அது என்னால ஞாபகம் வச்சுக்கிட்டு சொல்ல முடியல. எனக்கு அம்னிஷியா வேற இருக்கா. அதனால இவள மாதிரி எல்லா விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு சொல்ல முடியல. இந்த மாதிரி யூஸ் பண்ணிதான் ஏன் விஜயவே எனக்கு எதிரா மாத்தி வச்சிருக்காப்பா, மாத்தி வச்சிருக்கா. ஏய் சுடர், ரேணுகா முகத்தோட இருக்கிற ஒரே காரணத்துக்காக நான் உன்னை மன்னிச்சு விடுறேன். மறுபடியும் இந்த அப்பாவி மாதிரிலாம் நடிக்காத. இனி உன்னை நம்புறதுக்கு இங்க யாரும் முட்டாள்லாம் கிடையாது. பண்ண தப்பு எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு இங்க இருந்து ஒழுங்கா ஓடி போயிடு. அப்பா அப்பா, பாருங்கப்பா, என் விஜயை என்ன எப்படி மிரட்டுறாருன்னு பாருங்க. ஆக்சுவலா அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, அம்மாடி, நீ ஏமா உன்னை ரேணுகா நிரூபிக்க போராடணும்? இந்த உலகமே உன்னை ரேணுகா இல்லைன்னு சொல்லட்டும், நான் நம்பிடுவேனா? இந்த அப்பா நம்புவனா? நீ பிறந்த உடனே உன்னை என் கையில தான் கொடுத்தாங்க. இன்னும் அந்த சூடும் அந்த பிஞ்சி உடம்புடைய துடிப்பும் நீ என் கையிலே இருக்கு. ஏன் நெஞ்சிலே இருக்குமா? என் பொண்ணு ரேணுகாவோட இதே துடிப்பு ஏன் இந்த நெஞ்சில இருக்குமா? என்னை யாரும் முட்டாளாக்க முடியாது. மாப்பிள, இனி இவ ரேணுகாவா இல்லைங்கிற கவலை உங்களுக்கு வேண்டாம். நீங்க உங்க பொண்டாட்டி தூபம் போட்ட மாதிரி இவ சுடர்னே வச்சீங்க. இதை எங்க எப்படி நிரூபிக்கணும்னு எனக்கு தெரியும்.
ஆனா இந்த மல்லி பொங்கல்ல வெஸ்ட கலந்து எல்லாரையும் கொல்ல பார்த்திருக்கா. அதுக்கு என்ன பதில் இப்ப சொல்லுங்க, சொல்லுங்க மாப்பிள. இந்த பாருங்க, மல்லி இந்த மாதிரி கீழ்த்தரமான வேலையை செய்யக்கூடிய ஆள் இல்ல. அதுக்கான அவசியமா அவளுக்கு இல்ல. இத மல்லி பண்ணலங்கிறதுதான் உண்மை. இந்த மல்லி புராணத்தை நீங்க நிறுத்தவே மாட்டீங்களா மாமா? ஒவ்வொரு தடவையும் அவங்கள அவமானப்படுத்திட்டே தான் இருக்கா. 4 பேர் முன்னாடி தலைகுனியை தான் வைக்கிறா. அதுக்கப்புறமா அவளுக்கே சப்போர்ட் பண்றீங்க. அம்மா, இவர்கிட்ட என்ன பேசிக்கிட்டு? இப்ப அவருக்கு என்ன? இவருக்கு ஆதாரம் தானே வேணும். இங்க எங்க சிசிடிவி கேமரா இருக்கான்னு பாருமா. எப்படி இருந்தாலும் இவ கேமரால மாட்டி இருப்பா. அதை வச்சு நம்ம என்ன முடிவு பண்ணிடுவோம்? அப்பா அப்பா, சிசிடிவி கேமரால எதுக்குப்பா? நான் வரும்போது அவ ஏதோ பாட்டில இருந்து ஊத்துனான்னு நான் சொன்னேன்ல, அந்த பாட்டில அவளுடைய ஹேண்ட்பேக்ல தான்ப்பா போட்டா. அவ ஹேண்ட்பேக்கை செக் பண்ணா உண்மை என்னன்னு தெரியும். நான் என் 2 கண்ணால பார்த்தேன். அவ பேக்கை செக் பண்ணி பாருங்க. என்னது? ஹேண்ட்பேக்கை செக் பண்ணுமா? என்ன கம்ப்ளீட்டா எல்லாரும் நான்சென்ஸ் ஆயிட்டீங்களா? உங்களுக்கு இருக்கிற புத்தி எல்லாம் போயிடுச்சா என்ன? மல்லி, ஹேண்ட்பேக்கை தூக்கி உங்க மூஞ்சில ஏறி. சரிங்க. என்னங்கப்பா பாருங்க. பா, ஒரு நிமிஷம் கொடுங்க. பா, பயங்கரமான கெமிக்கல் பா. அந்த காக்கால ஏன் செத்துச்சுன்னு இப்பதான் புரியுது. எவ்வளவு பெரிய அனிமல்னாலும் ஒரு நிமிஷத்துல செத்துறோன்னு போட்டிருக்கு. மனுஷங்க இதை சாப்பிட்டா 10 செகண்ட்குள்ள உயிர் போயிடும்னு போட்டிருக்கு. ஐயோ, சபாஸ் மல்லி சபாஸ். மொத்த குடும்பத்தையும் அழிச்சிட்டு மொத்த சொத்துக்கு வாரிசாகலாம்னு இருந்திருக்க. பிரமாதம் மல்லி, பிரமாதம். மல்லி மல்லின்னு சதா உருகிட்டு இருக்க. உன் புருஷனை கூட கொலை பண்ண முடிவு பண்ணிட்டியே. அம்மா அம்மான்னு உன் காலையே சுத்தி வர்ற இந்த பச்சை குழந்தை ஏன் உசுறு கொலை பண்ண துணிச்சிட்டீல? மொத்த குடும்பத்தையும் அழிக்க முடிவு பண்ணிட்டீல நீ. எப்படி சொல்லு, எப்படி இந்த மனசு வந்து உனக்கு சொல்லு. இது பாருங்க, அத நான் பண்ணவே இல்ல. அத பண்ணது இந்த சுடர் தான். என் மேல பழி போடுறதுக்கு தான் இந்த பாட்டில என் ஹேண்ட்பேக்ல போட்டிருக்கா. ஏ மல்லி, உன் வேஷம் எல்லாம் கலைஞ்சிடுச்சு. நீல சாயெல்லாம் வெளுத்துருச்சு. நீ நரின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு. இன்னும் நீ எங்களை ஏமாத்தலாம்னு நினைக்காத. அப்பா, நீங்க எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? போலீஸ் கால் பண்ணுங்க. இப்பவே கால் பண்ணுங்க. நிறுத்துங்க. போலீஸ்லாம் ஒண்ணும் வேண்டாம். மல்லி, நீ முதல்ல கிளம்பி போ. என்ன பிரச்சனைன்னு நாங்க பேசிட்டு வரோம். நீ கிளம்பி போ. நான் என்னங்க தப்பு பண்ண? என்ன எதுக்கு போக சொல்றீங்க? தப்பு பண்ணது அவ. போலீஸ் வரட்டுங்க, அப்பதான் உண்மை என்னன்னு தெரியும். மல்லி, அதான் வேண்டாம்னு சொல்றல, நீ போ. அப்படி எல்லாம் அனுப்ப முடியாது. பூசாரி, கோயில் ஆளுங்கள்ட்ட சொல்லி இவளை இங்கேயே கட்டி போடுங்க. போலீஸ் வரட்டும், பாத்துக்கலாம். என்னைய பாத்துக்கிட்டு இருக்கீங்க? பிடிங்க. என்ன சார்? இது பாருங்க, மல்லிய யாரும் தொடக்கூடாது. அப்புறம் நான் வேற மாதிரி ஆயிடுவேன். எங்க கோவிலுக்கு வந்து ஒரு குடும்பத்தையே சாவடிக்க பார்த்திருக்காங்க. நாங்க சும்மா விட்டுருவோமா? கதிரேசனையாவே விட்டாலும் நாங்க விட மாட்டோம். என்னையா பாக்குறீங்க? பிடிச்சு கட்டுங்க. ஏங்க நில்லுங்கன்னு சொல்றேன்ல. இந்த பாருங்க, நான் சொல்றத கேளுங்க. எதுவா இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் விசாரிக்கலாம். மாப்பிள, உங்களை மலை மாதிரி நம்பி இருந்தேன். மலை அளவுக்கு உங்க மேல நான் மரியாதை வச்சிருந்தேன். நேத்து வந்து பேச்ச கேட்டுக்கிட்டு என் பொண்ண ரேணுகா இல்லைன்னு சொன்னீங்களோ, அப்பவே உங்க மேல இருந்த மரியாதை எல்லாம் குறைஞ்சிடுச்சு. போலீஸ வர வச்சு இவளை நான் தண்டிக்காம விட மாட்டேன். இது என் பொண்ணு மேல சத்தியம் மாப்பிள. ஏய் நிஷா, நீயா சொல்லு. இல்ல மாமா,
மல்லி விஷயத்துல இனிமே நாங்க இறக்க காட்டுற மாதிரி இல்ல. ஏய் ரேணுகா, இப்போச்சும் உண்மை என்னன்னு உன் வாயால சொல்லு. விஜய் என்ன சொன்னீங்க? என்ன ரேணுகாவா? இப்ப மட்டும் எப்படி என் பேரு ரேணுகா ஆச்சு விஜய்? மல்லிக்கு ஆபத்து இல்லனா நான் சுடர், இப்போ மல்லிக்கு ஆபத்துனா நான் ரேணுகா, அப்படித்தானே? அதாவது ரேணுகா உங்க மனசுல இல்ல, உங்க மனசுல அந்த மல்லி மட்டும்தான் இருக்கா, அதானே? ஏன் இடத்தை காலி பண்ணவளுக்காக நான் ஏன் விஜய் இறக்கப்படணும்? அவ என்ன ஆனாலும் நான் கவலைப்பட மாட்டேன். அவளுக்கு என்ன நடந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன். அவளும் சரி நீங்களும் சரி, என் வாழ்க்கையை விட்டு போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன். எனக்கு என் அப்பா தான் உயிர். என் அப்பா என்ன முடிவு எடுக்கிறாரோ அதான் என் முடிவு. அண்ணே, என்ன விஷயம் சொல்லுங்கண்ணே. மல்லி, உனக்கு ஒரு வீடியோ ஒன்று அனுப்பிச்சிருக்கேம்மா, அதை உடனே கொஞ்சம் பாருமா. சார் ரொம்ப நன்றி சார். நெருக்கடியான நேரத்துல உதவி பண்ணிருக்கீங்க. சிசிடிவி போட்டிருக்கிறதே 4 பேருக்கு உதவியா இருக்கணும்ன்றதுக்காக தானே சார். ஆனாலும் எத்தனை பேருக்கு சார் இந்த மாதிரி மனசு வரும்? போலீஸ் பிரச்சனை வரும்னா உடனே பயந்துக்கிறாங்க. நீங்க மட்டும் இப்ப உதவி செய்யலன்னா ஒரு குடும்பம் எவ்வளவு பெரிய ஆபத்துல சிக்கியிருக்கும் தெரியுமா? அதனால என் தங்கச்சியோட வாழ்க்கையை நாசமா போயிருக்கும் சார். என்னாச்சு சார்? இப்ப அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சா சார்? நீங்க சரியான ஒரு வீடியோ கொடுத்திருக்கீங்க. இப்போ அந்த பிரச்சனை மட்டும் இல்ல, என் தங்கச்சி வாழ்க்கையில ரொம்ப நாளாவே பிரச்சனை பண்ணிட்டு இருந்த ஒரு பெரிய பூகம்பமே ஒழிய போகுது சார். ஓகே, ரொம்ப நன்றி சார். சார் நான் வரேன். போயிட்டோம். இவளை கட்டி போடுங்க, கட்டி போடுங்கன்னு சொல்றேன். பொங்கல்ல வெஸ்ட கலந்து என் குடும்பத்தையே குலமண பாத்திருக்கா. இவளை கட்டி போடுங்க. இருங்க, எது கட்டி போடணும்? அவளா எங்கேயும் போக மாட்டா. நான் இங்க தானே இருக்கேன். அவளா எங்கேயும் போக மாட்டா. அவ போக மாட்டான்னு நீங்க எப்படி மாமா சொல்றீங்க? இவ்ளோ பண்ணவ அத பண்ண மாட்டாளா என்ன? அவ எங்கேயும் போக மாட்டா. அவளுக்கு தப்பிச்சு போற அவசியமும் கிடையாது. என்ன லோட் ஆயிட்டே இருக்கு? இப்ப கூட அவளதான் உங்க பொண்டாட்டின்னு சொல்றீங்க. ஏன் அக்காவை பொண்டாட்டின்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்கல்ல? சொல்ல வாய் வரலல்ல? ஏய் நிஷா, சும்மா புரியாம பேசிட்டு இருக்காத. அவ உனக்கு அக்காவே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதை என்னால நிரூபிக்க முடியும். கொஞ்சம் பொறுமையாரு, நான் நிரூபிச்சு காட்டுறேன். அது நிரூபிக்கலாம் அப்புறம் இருக்கட்டும் மாப்ள. முதல்ல பொங்கல்ல வெஸ்ட கலந்ததுக்கு மல்லிய உள்ள அனுப்பணும். அப்புறம் தான் மாப்ள உங்களுக்கு மொத்த பொண்டாட்டி இருக்கிறதே தெரியும். இன்னும் 15 நிமிஷத்துல போலீஸ் இங்க இருப்பாங்க. போலீஸ் வந்ததும் எல்லா உண்மையும் தெரியும். ஏங்க இங்க பாருங்க, அந்த சுடர் கெமிக்கல் வாங்கினாங்கிறதுக்கான ஆதாரம் இருக்கு. வீடியோ பாருங்க. ஏதோ சொன்னீங்க, பொங்கல்ல விஷத்தை கலந்தது மல்லின்னு சொன்னீங்கல்ல. பாருங்க, இந்த கெமிக்கலை யார் வாங்கியிருக்கான்னு பாருங்க. ஏதோ சொன்னல, பாரு. நீங்களும் பாருங்க. பாத்தீங்களா? போதுமா? அம்மா, அந்த கெமிக்கல் கடைக்கு நீ ஏமா போன? இல்ல இல்ல இல்லப்பா, அது நான் இல்ல. வழக்கம் போல அந்த மல்லிதான் இது ஃப்ராட் பண்ணிருக்கா. இல்லையம்மா, எனக்கு ஒண்ணு தெரியாதாம்மா. அந்த வீடியோல இருக்கிறது நீதாம்மா. அக்கா, உன்னை எங்களுக்கு தெரியாதா? அது நீதான்க்கா. நீ எதுக்கு அங்க போன? நீ அந்த கெமிக்கல் வாங்கின? அது அது ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்றாங்கல்ல, அதுல என்ன மாதிரி வீடியோ எடிட் பண்ணிருக்காங்க. ஏய், இந்த வீடியோ ஏன்னு சொல்றல, இப்போவே அந்த கடைக்கு போவோம். அங்க இருக்கிற சிசிடிவில டைரக்டா பாப்போம்.
வீடியோல ஏஐ பண்ணிருக்காங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ்ல ஏஐ பண்ண முடியாதுல்ல? இப்பவே அதை செக் பண்ணுவோம். வாடி வா. அப்பா இவ போய் சொல்றப்பா. இவதான் பெரிய ஏமாத்துக்காரியாச்சே. இவள நம்பாதீங்கப்பா. மல்லி தான் இந்த பொங்கல்ல கெமிக்கலை கலந்தான்னு நீ தான் சொன்ன. ஆனா அந்த கெமிக்கலே போய் நீ தானமா வாங்கியிருக்க. இதுல ஏதோ இடிக்குதம்மா. ஆனா அந்த கெமிக்கல் அவளுடைய பேக்ல தானப்பா இருந்துச்சு. இத பாருங்க, அந்த கெமிக்கல் என் பேக்ல எப்படி வந்துச்சுன்னு நான் சொல்றேன். நல்லா கேட்டுக்கோங்க. இவ ஏற்கனவே இப்படி பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டா. அதுக்காகவே என் வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொன்னா. அங்க போய் என்னோட ஹேண்ட் பேக்ல ஒரு செட் பவுடரை வச்சிட்டா. நாளைக்கு ஏதாச்சும் போலீஸ் கம்ப்ளைண்ட் வந்தாலும் நான் மாட்டணுங்கிறதுக்காக அப்படி ஒரு வேலையை பண்ணா. அப்படியே இங்க வந்தவ எல்லாருக்குமே ஆளுக்கு ஒரு வேலையை சொல்லி எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டா. அப்ப அவ இந்த கெமிக்கலை பொங்கல்ல கலந்துட்டு அந்த டப்பாவை ஏன் பேக்ல வச்சிட்டா. அதுக்கப்புறம் என்னையே பொங்கல் கிண்ட சொன்னா. இப்படிதான் அவ இந்த வேலையை செஞ்சா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.